ஈவினிங் வந்து மணி 5:45 6 ஆக போகுது. இப்போ வந்து தண்ணி விட்டுருக்கோம். பயிர் கொஞ்சம் கொஞ்சம் களை எடுத்தாச்சு. இது ஒரு சில இடத்துல வந்து இதெல்லாம் பாருங்கள், பயிரே கம்மியாக இருக்கும். ஏன்னு தெரில, அது மயிலா இல்லை கொக்கா என்னன்னு தெரில, மிதிச்சு மிதிச்சு இந்த ஓரம் ஃபுல்லாகவே பயிரே காணும். மித்த இடத்துலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் இதுவாகவே இருக்கும். என்ன ஒன்று, புல்லு தான் நிறைய இருக்குது. இப்போ நம்ம இயற்கை விவசாயத்தில் வந்து புல்லு மருந்தெல்லாம் அடிக்கிறது கிடையாது. நம்மளே கை களை எடுக்கணும், இல்லைனா வந்து வீடர் மாதிரி மிஷின் வந்து விடணும். இது ஒரு பாத்தியாக இருக்கிறதுனால மிஷின் விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இதுவாகும். ஆனால் வந்து அதுக்குமே வந்து ட்ரம்முன்றதுனால ரொம்ப சைஸ் வந்து சின்னதாக இருக்குது. 4 இன்ச்சு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது வந்து மிஷின் வந்து 5 இன்ச்சு அந்த மாதிரி தான் வருது. அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த களை எடுக்கிறதுன்றதுனால. மித்தபடி வந்து பயிர் வந்து பூச்சி வந்து, ஏன்னா இயற்கை முறையில் வந்து பூச்சி சீக்கிரமாகவே வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதில் வந்து புழுவும் பூச்சும் இருக்குது. இப்போ இன்னும் எதுவும் நம்ம ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கல. இப்போ இலைக்கரைசல் தான் கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு. தேங்க்யூ கைஸ். பொங்கல் கும்பிட்டாச்சு, கும்பிட்டுட்டு கழனிக்கு வந்திருக்கேன். ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சன்செட் ஆகுது. இது ஃபுல்லாக வந்து பயிருக்கு வந்து தண்ணி விடுறதுக்காக வந்திருக்கேன். இப்போ இயற்கை விவசாயன்றதுனால வந்து மோஸ்ட்லி வந்து இந்த கொக்கு மயில் இதெல்லாம் வந்து ஆர்கானிக்காக பயிர் பண்ணும்போது நிறைய வந்து அதில் வந்து இது இருக்கும், ஸ்ட்ரகிள் இருக்கும். ஏன்னு கேட்டால், நம்ம வந்து பூச்சிக்கு மருந்து எதுவும் அடிக்காமல் நம்ம வந்து விவசாயம் பண்ணுறோம். அதனால் வந்து ரொம்ப மெனக்கடணும்னு சொல்லணும். ஏன்னா கேட்டால் வந்து நார்மலாக வந்து பயிர் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸி அப்படின்னு சொன்னால், அதை விட ரொம்ப கஷ்டம் வந்து இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறது. அதுவும் ஃபஸ்ட் டைம் இந்த இயற்கை விவசாயத்தில் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டால், நம்ம நஞ்சில்லா உணவு கொடுக்கணும். அதே மாதிரி வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் நம்ம ஹெல்த்தாக எடுத்துக்கினா தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம மருந்து இல்லாத உணவு வந்து கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான். தேங்க்யூ காய்ஸ்.